Hi, என் பேர் பிரீதா. நீங்க பார்க்கிறது IFN தமிழ். புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ தமிழ் புத்தாண்டு வருது, வருஷப்பருப்பு. ஏதாவது ஒரு ஸ்வீட் தேவை இல்லையா? நான் வந்து உங்களுக்கு பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணணும்னு காமிக்க போறேன். எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? ஒரு panல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியோட நம்ம வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்க்க போறோம். and கொஞ்சமா உப்பு. இப்போ பார்த்தேன்னா தண்ணில நல்ல கொதிப்பு வந்தாச்சு. இதுல வந்து நம்ம அரிசி மாவு சேர்க்க போறோம். and இத நல்லா இப்போ கலக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை கலக்கிட்டு ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற வைக்கலாம். அப்போதான் அதை பிசைய முடியும். ஒரு 2-3 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ இந்த மாவை வந்து ஒரு தட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது இப்போ பார்க்குறதுக்கு உதிரியாக தான் இருக்கும். ஆனால் இது பிசைறது நல்லா கெட்டியாக ஒரு மாவாக வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை பிசைறதுக்கு நான் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் எடுத்துக்க போகிறேன். அண்ட் இதை பிசைய போகிறேன். இப்போ இந்த மாவு வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நான் வந்து குட்டி குட்டியாக உருண்டை பண்ண போகிறேன். இப்போ பால் கொழுக்கட்டைக்கு நீங்கள் பெருசாக உருண்டை பண்ணலன்னா அது வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் குட்டி குட்டியாக சீடை அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி குட்டியாக உருண்டை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு காமிக்கணுன்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேனில் நான் வந்து தேங்காய் பாலில் இதை பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட கொஞ்சமாக தண்ணி. இதில் இதை ஒன்று நம்ம போடலாம். இப்போ இங்கே ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் வந்து நிறைய பண்ண போகிறீங்கன்னா உருண்டை எல்லா உருண்டையும் சேர்த்து போடாதீங்க. ஒரு பாதி உருண்டை ஃபஸ்ட்டு முன்னாடி போட்டுட்டு அது வெந்தா விட்டு நீங்கள் அடுத்த பேட்சை போடலாம். இது இந்த மாதிரி ஆட் பண்ணினதுக்கப்புறம் இது வந்து ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணோம். இந்த உருண்டெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து மெதுந்துண்டு மேலே வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த உருண்டெல்லாம் கொஞ்சம் உப்பின மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது, அண்ட் கொஞ்சம் கெட்டியும் ஆயிருக்கு இந்த மிக்ஸ்சர். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா சர்க்கரை. உங்களுக்கு வேணும்னா இதை வெல்லத்தில் கூட பண்ணலாம். ஆனால் நான் சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். அண்ட் அதோட ஏலக்காய் பொடி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரை வந்து நல்லா டிசால்வ் ஆகிற வரையும். இப்போ இது டிசால்வ் ஆனோன்னு நீங்கள் பார்ப்பேன். இது வந்து கொஞ்சம் கெட்டி ஆகும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இது பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஜாஸ்தி குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு தடவை மிக்சிங் கொடுக்க போகிறோம். அண்ட் பால் கொழுக்கட்டை வந்து ஆற இன்னும் கெட்டி ஆகிண்டே போகும். இது வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு மிக்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து சைட்லேருந்து சூடாகிண்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேஸை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போகிறேன். அண்ட் இதில் வந்து பச்சை கற்பூரம் நான் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம், மிக்ஸ் பண்ணலாம். நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி. அண்ட் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டுகள் நல்வாழ்த்துக்கள். ரெசிபி பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க IFN தமிழுக்கு. அண்ட் இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது.